வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 8 விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, இல்லை எப்படிப்பட்ட மனுஷங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஏன் இப்போ நம்மளுடைய சேனலில் நம்ம சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டிக் தமிழ் மூலமாக பார்த்திங்கனாக்கா நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். உங்கள் மேலே பொறாமைப்படுறவங்க யார், உங்களை விரும்புகிறவங்க யார், உங்களை வெறுக்கிறவங்க யார், எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க, எத்தனை வகையான ஆளுமைகள் குணாதிசயங்கள் இருக்குது, மனுஷங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் உண்மையானவங்களா பொய்யானவங்களா, உங்களை சுற்றி இருக்கிற லவ் உண்மையான லவ்வா பொய்யான லவ்வா எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுனாக்கா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் இருந்தால் கூட உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 8 கேள்விகள், உங்களை பற்றி ஒரு 8 விதமான விஷயங்கள் உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது முக்கியமான அந்த 8 கேள்விகள் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் எது, உங்களை எது சந்தோஷப்படுத்துது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முக்கியமாக கேட்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது உங்களுடைய ஒரு பேஷனாக இருக்கலாம், நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கலாம், சைக்கிள் ஓட்டுறதா இருக்கலாம், வாக்கிங் போகிறதா இருக்கலாம், உங்கள் நாய்க்குட்டியோட விளையாடுறதா இருக்கலாம், புக்கு படிக்கிறதா இருக்கலாம், டிவி பார்க்குறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை சந்தோஷப்படுத்துது. இது எதெல்லாம் என்னை சந்தோஷப்படுத்துது ஆரோக்கியமான முறையில் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம லைஃப்பில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், வெற்றி தோல்வி, பாராட்டு திட்டு ரெண்டும் மாற்றி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ பாராட்டு கிடைக்கும் போது சந்தோஷப்படுறது, திட்டு வாங்கும்போது இல்லை அவமானப்படும் போது தோல்வி அடையும் போது வருத்தப்படுறது நம்ம இருக்க முடியாது. ஸோ நம்ம சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, மற்றவங்க என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறது இல்லை, நான் என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல எது என்ன சந்தோஷப்படுத்துது, உங்களை எது சந்தோஷப்படுத்துது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை நான் ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு கவலை வரும்போது, எனக்கு அவமானம் வரும்போது, எனக்கு தோல்வி வரும்போது, எனக்கு பிரச்சனைகள் வரும்போது, ஸோ என்னை எந்த விஷயங்கள் சந்தோஷப்படுத்துதோ அந்த விஷயங்களை செஞ்சு நான் சந்தோஷமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு, எனக்கு பிடிச்ச ஒருத்தங்கிட்ட பேசுகிறதோ, அல்லது பிடிச்ச ஒரு சமையல் செஞ்சு ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்றதோ, பிடிச்ச துணி உடுத்துறதோ, பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றதோ, எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ எது என்ன சந்தோஷப்படுத்துது, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நான் 2வது விஷயத்துக்கு போகிறேன். உங்களுடைய மதிப்பு, அதாவது கோர் வேல்யூஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு சொன்னது ஹாப்பி, 2வது கோர் வேல்யூஸ். உங்களுடைய கோர் வேல்யூஸ் என்ன அப்படின்னாக்கா, அந்த மதிப்பு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு இருக்கும். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிப்பட்ட மதிப்புகள் இருக்கும். அந்த மதிப்பு என்னன்ற கேள்வியை கேட்டு அதையே நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் சில மதிப்புகளை உதாரணப்படுத்துகிறேன். உதாரணத்துக்கு, நேர்மை. மற்றவங்கிட்ட அது கிடையாது, என்கிட்ட அது இருக்குது. பாசிட்டிவிட்டி, மற்றவங்க நெகட்டிவாக யோசிப்பாங்க, நான் பாசிட்டிவாக யோசிப்பேன். ரிலையபிலிட்டி, என்கிட்ட உண்மைத்தன்மை இருக்குது. பஞ்சுவாலிட்டி, நான் சரியான டைமுக்கு வந்துடுவேன். ஸோ எனக்கு நோக்கம் இருக்குது, நோக்கம் இல்லாமல் செயல்பட மாட்டேன், என்கிட்ட நோக்கம் இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி, என்கிட்ட பொறுப்பு இருக்குது. ஈக்குவாலிட்டி, நான் மற்றவங்கள சமமாக மதிப்பேன். கைண்ட்னஸ், நான் ரொம்ப இரக்கத்தன்மையோடு இருப்பேன். ஹெல்பிங் டெண்டன்சி, நான் ரொம்ப உதவும் தன்மையோடுவேன். நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான நிறைய விதமான மதிப்புகள், சுய மதிப்புகள் இருக்குது. இதில் எந்த மாதிரியான மதிப்பு உங்ககிட்ட இருக்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற, உங்களோட படிக்கிற, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு அது இல்லாமல் இருக்கலாம். மற்றவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட கம்மியாக இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மதிப்புகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா, அந்த மதிப்புகள் நம்மளை நிலை தடுமாற விடாமல் காப்பாற்றிக்கிட்டு, நம்மளை எப்பயும் ஒரு உயர்வான ஒரு நிலையில் வச்சுக்கிட்டு நம்மளை சரியான பாதையில் போக வைக்கும். ஸோ இந்த மதிப்புகளை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்கணும், 2வது மதிப்பை தெரிஞ்சுக்கணும். நான் சில மதிப்புகளை உங்களுக்கு உதாரணப்படுத்தினேன். இப்போ 3வதாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு, எதெல்லாம் என்னை மன அழுத்தத்திற்குள் அல்லது கவலைக்குள் கொண்டு செல்கிறது, என்னை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே, ஒரு விஷயத்துக்குள்ளே என்னை எதெல்லாம் கொண்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் மட்டுமே பார்க்கக்கூடாது, நெகட்டிவாக பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ எதெல்லாம் என்னை ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகுது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இப்போ மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு, என்னை கவலைப்படுத்துறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு அந்த கவலைகள் வரும்போது நான் எப்படிலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு தோல்வியினால், ஒரு அவமானத்தினால, ஒரு இழப்புனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் ஏற்படுது, சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, உங்கள் கடமையை சரியாக செய்ய முடியல, ஏதோ ஒன்று ஏற்படுது. அப்போ நான் டக்குன்னு எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன்? குடிக்க போயிடுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், திட்டுவேன், கத்துவேன், அடிப்பேன், சண்டை போடுவேன்.
சரி, இதெல்லாம் இப்படி தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ இப்படி தான் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்போ எப்படி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, ரைட்டிங் பண்ணுறது, ஸோ க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் ஏற்படும் போது நான் ரெஸ்பாண்டாக என்னோட மாற்றிக்கலாம். ஸோ நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் நான் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது அப்படின்னு நான் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது அது நெகட்டிவாக இருக்குன்னா அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ அது கெட்ட விஷயங்கள் மாதிரி இல்லாமல் பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஃபஸ்ட்டு விஷயம் ஹாப்பி, மகிழ்ச்சி. ரெண்டாவது விஷயம் மதிப்பு. மூணாவது விஷயம் மன அழுத்தம். நாலாவது விஷயம் என்னுடைய உடல் ஆரோக்கியம். என்னோடய உடல் ஆரோக்கியத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இது வந்து நான் எங்ககிட்ட என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உடம்பு கெட்டு போச்சு, உடம்பு சரியில்லை, உடம்பு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சும்மா புலம்பிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசு வரும்போதும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் ஏற்பட்டுருக்கு. ஸோ உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன தான் பண்ணுறேன், இது வரைக்கும் என்ன தான் பண்ணேன் உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு, என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணி பார்க்கணும். ஃபுட்டு என்ன மாதிரி நான் ஃபுட்டு எடுத்துக்கிறேன், என்ன மாதிரியான ஸ்லீப் எப்படி இருக்கணும், தூக்கம் எப்படி இருக்குது, தூக்கத்துக்கான நேரம் ஒதுக்குறேன்னா, உடல் உழைப்புக்கான நேரம் ஒதுக்குறேன்னா, உடல் பயிற்சிக்கான நேரம் ஒதுக்குறேன்னா, நடைப்பயிற்சிக்கான நேரம் ஒதுக்குறேன்னா அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஸோ என்னுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்ற கேள்வி நான் என்கிட்ட கேட்கணும். இது 4வது கேள்வி. இப்போ 5வது கேள்விக்கு வரேன். 5வது கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பர்சனாலிட்டி டைப்புன்னு சொல்லக்கூடியது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த வகையான பர்சனாலிட்டியில் உள்ளவங்க, பர்சனாலிட்டினா ஆளுமைன்னு சொல்லக்கூடியது. உங்களுடைய குணம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட குணங்கள் இருக்குது. இப்போ ஒரு 10 வகையான குணங்கள் இருக்குன்னா அதில் வந்து எல்லா வகையான குணங்களும் உங்களுக்குள்ளே நிரம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில குணங்கள் அதிகமாகவும் சில குணங்கள் கம்மியாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு சந்தேகப்படுறது, பயப்படுறது, இல்லை டிபெண்ட்டாக இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது, இல்லைனா அதிகமாக கோவப்படுறது, இல்லைனா வந்து இன்னும் சில உதாரணங்கள் சொல்கிறேன். தனிமை விரும்பிகள்னு இருக்காங்க சில பேர், இன்ட்ரோவர்ட்னு சொல்லக்கூடாது. அடுத்து எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லக்கூடாது, நிறைய நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்திக்கிறவங்க. ரெண்டுக்கும் இடைப்பட்டவங்க, ஆம்பிவலன்ட் சொல்லக்கூடியவங்க. ஸோ என்னென்னா ஆம்பிவர்ட். ஸோ இதில் நீங்கள் எந்த வகையான குணாதிசயங்கள் உள்ளவர்னு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட குணம் இதுதான் எனக்குள்ளே சந்தோஷத்தை ஏற்படுது, இதுதான் என் குணம், என் குணத்தினால இந்த மாதிரியான குணத்தை கொண்டவன் நான், அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கும் போது அது ஒருவேளை அது மற்றவங்களுக்கு பிரச்சனையாக கொடுக்குதுன்னா அதை நான் கட்டுப்படுத்திக்க முடியும். அது மற்றவங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அதை நான் மேம்படுத்திக்க முடியும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரியான பர்சனாலிட்டி டைப், குணம், ஆளுமையை கொண்டவன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுடைய 6வது விஷயத்தை நம்ம பார்ப்போம். என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய 6வது விஷயத்தில் என்னன்னாக்கா, என்னுடைய பலம் என்ன, வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்குன்னு இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய ஸ்கில், என்னுடைய டேலண்ட், என்னுடைய திறம், எனக்குன்னு ஒரு தனித்திறம் இருக்குது. இப்போ நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன். என்ன மாதிரியே என்னுடைய குவாலிஃபிகேஷனில் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ நான் எல்லாருமே ஒரே மாதிரியான படிப்பு, ஒரே மாதிரியான வயசு இருந்தால் கூட நான் இந்த விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரன், இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் பண்ணுறதுல ரொம்ப சிறந்தவன், அதில் அப்படி என்னுடைய டேலண்ட்டை, என்னுடைய ஸ்கில்லை நான் எப்படி வந்து அதுதான் என்னுடைய பலம்னு சொல்லக்கூடியது. ஸோ அது இதுவாக இருக்கலாம், நல்லா சமையல் பண்ணுறதா இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு தனித்திறம், நல்லா பாடுறவங்களாக இருக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? ஸோ எதில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது, அதுதான் உங்களுடைய பலம். ஸோ உங்களுடைய பலம் என்னன்றதை நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக உங்களுடைய வீக்னஸ், பலம் பார்த்தாச்சு, பலகீனம் பார்க்கணும் இல்லையா? ஸோ பலகீனம், உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ உங்கள் வீக்னஸ், இந்த நெகட்டிவிட்டியும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ என்னன்னாக்கா இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே எல்லா வகையிலையும் பர்ஃபெக்ட் கிடையாது. நான் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டுடுறேன், டென்ஷன் ஆகிடுறேன், யாரையும் நம்ப மாட்டேறேன், எல்லாத்தையும் சந்தேகப்படுறேன், இல்லை ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேறேன், நேரத்துக்கு வேலையை முடிக்க மாட்டேறேன், அலட்சியப்படுத்திடுறேன், தள்ளி போட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுடைய பலகீனமாக இருக்கலாம். என்னுடைய பலகீனம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தவங்க என்னை பற்றி சொல்லக்கூடாது, நான் என்னை பற்றி ஆராய்ச்சி பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டேனாக்கா அதை நான் கட்டுப்படுத்துறதுக்கும், இல்லை பெரிய அளவுக்கு போகாமலும், இல்லை தள்ளி மாற்றி அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த்து பார்த்தோம், வீக்னஸ் பார்த்தோம். இப்போ நான் சொல்கிறது வந்து 8வது விஷயம். ஏற்கனவே இந்த வீடியோ சொன்னால் 8 விதமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 8வது விஷயங்கள் பற்றி பார்ப்போம். இப்போ 8வது பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய சுய லட்சியம் என்ன, ஐடியல் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்குன்னு, உங்கள் செல்ஃபுக்குன்னு ஒரு ஐடியல் இருக்கும். இப்படிப்பட்ட இதுக்கானவன் நான், இதை நோக்கி தான் என்னுடைய பயணம், நான் இதை நோக்கி தான் போகிறேன். ஃப்யூச்சரில் நான் என்னவா ஆக விரும்புகிறேன், இல்லை நான் ஆக விரும்புகிறத நோக்கி பயணம் பண்ணுறேன்னா, கரெக்டாக பயணம் பண்ணுறேன்னா, நான் என்னவா ஆக விரும்புகிறேன், என்னவா இருக்க விரும்புகிறேன், நான் இன்னும் எந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போக விரும்புகிறேன், அதை நோக்கி நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்றது தான்
அந்த செல்ஃப், அந்த ஐடியல் செல்ஃப், சுயலட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாம் வந்து இந்த கேள்விகளை கேட்டு, நான் சொன்ன இந்த 8 கேள்விகளை கேட்டு நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம் என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஹாப்பினஸ் என்ன, என்னுடைய மதிப்பு என்ன, எதெல்லாம் எனக்கு கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போகுது, மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகுது, என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய பர்சனாலிட்டி டைப், என்னுடைய ஆளுமை, என் குணம் என்ன, தனிப்பை எனக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல, அந்த குணம் என்ன, என்னோடய பலம் என்ன, பலகீனம் என்ன, என்னுடைய லட்சியம் என்ன. ஸோ இந்த கேள்விகளை கேட்டு அதுக்கான விடையை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய நோட் புக்கில், உங்கள் செல்ஃபோனில் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுங்க. இது உங்களை நீங்களே யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரியான பதிலை போகிறதுக்கு இது உதவும். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கா தேவைப்படுச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதிய இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.